இவனோட ஃபோட்டோவை அது மேலே வச்சு மூடிடுறது. எதுக்காக இந்த மயக்க மருந்து கொடுக்குறான்னா, இந்த வெளிநாடு சுற்றி பார்க்க வராங்கல்ல, அவங்க வந்து கையில் நிறைய பணம் கொண்டு வருவாங்க செலவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10,000 அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்கன்னு வச்சிங்களேன். 10,000 15,000 $20,000 கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க அப்படியே தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் பல நாடுகளை சுற்றிட்டு அப்புறமா அமெரிக்கா போயிடுவாங்க. ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு வந்து. அப்படி அந்த காசை வந்து டாலர் நோட்டாகவே கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே ட்ராவலர்ஸ் செக்குன்னு சொல்லி மாற்றி கொண்டு வருவாங்க. ட்ராவலர்ஸ் செக்குனால் அந்த செக்கு வந்து அவங்க பேர் போட்டிருக்கும். ஸோ வேறு யாரும் அதை கொண்டு போய் மாற்ற முடியாது. அந்த செக்கை கொடுக்கணும்னா பாஸ்போர்ட்டையும் காட்டணும். இப்போ ஒருத்தன் பேர் வந்து டேனியல் அப்படின்னு இருக்குன்னா, டேனியல் அப்படின்ற செக்கை மாற்றணும்னா டேனியல்ன்ற பேரில் இருக்க பாஸ்போர்ட் இருந்தால் தான் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஸோ இவன் என்ன பண்ண வேண்டியது, அவங்களுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிடுறது. படுக்க வச்சுட்டு என்ன பண்ண வேண்டியது, நேராக போய் அவங்க பாஸ்போர்ட்டை எடுத்து அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவன் ஃபோட்டோவை வச்சு போய் அந்த எக்ஸ்சேஞ்ச் இடத்துல போயிட்டு இந்த ட்ராவலர்ஸ் செக்கை கொடுத்து ஃபுல்லாக கேஷ் ஆக்கிடுறது. கேஷ் ஆக்கிட்டு என்ன பண்ண வேண்டியது, இவங்களை ரொம்ப மயக்கமானதுக்கப்புறம் கொண்டு போய் எங்கேயா வச்சு எரிச்சிடுறது, கொலையே பண்ணிடுவான். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவன் வந்து அவங்கள தன்னோட வீட்டுக்கே கூட்டு வந்துட்டான். அதனால் அவங்களுக்கு வீடு அடையாளம் தெரியும் அப்படின்றது